குட்டீஸ், வெல்கம் டு மினி பிடிஎஸ் சாமி ஓடி 7. இன்றைக்கி நம்ம ஜேகேயோட ஒன் ஷாட் மை நியூ லைஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா, அதனால தான் இன்றைக்கி ஒரு வீடியோ போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ எல்லோரும் இந்த வீடியோ கேட்கும்போது என் வாய்ஸ் கேட்டு ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஹாப்பியாக தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். அண்ட் கமெண்ட்டில் ஏன்க்கா என்னாச்சு, ஏன் உங்கள் சேனலை டெலீட் பண்ணீங்க, இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா கமெண்ட்டுக்கு மினி தான் ரிப்ளை பண்ணுவேன். பாவம் புள்ள ரொம்ப ஃபீல் பண்ணும். ஓகேடா, எல்லோரும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ பார்த்து முடிச்சுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோலாம் இல்லை, நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரியிலே பார்க்கலாம். நீங்கள் இப்போ ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கீங்க. அது ஒரு சின்ன வில்லேஜ் தான். அந்த ஊர் ஒரு மலையடி வாரத்தில் இருக்க மாதிரியான ஒரு வில்லேஜ். நீங்கள் அங்கே நிற்கிறீங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு 2 பேக்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஒரு பேக்லாம் போட்டுட்டு தான் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அங்கனக்குள்ளே ஒரு சைடில் ஒரே ஒரு கடை மட்டும் இருக்குது. மற்றபடி அந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக மரம் செடி அது மாதிரியாக தான் இருக்குது. ஒரு ரிவர் ஒன்று சின்னதாக ஓடிட்டுருக்கு. ஒரு ரோட் மட்டும்தான் போகுது. நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு மூச்சு இழுத்து விடுறீங்க. உங்களுக்கு செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்து, அயன், உன்னோட பாஸ்ட் எல்லாத்தையும் இந்த இடத்துல இப்படியே விட்டு இதுக்கப்புறம் நியூவாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிற. ஓகே, தைரியமாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பேகெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ரோட்டில் நடந்து போகிறீங்க. போயிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் வீடெல்லாம் இருக்குது. அங்கே இருக்க குழந்தைங்க, பெரியவங்கன்னு எல்லோரும் உங்களை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துட்ருக்காங்க. பட் நீங்கள் யாரையுமே கண்டுக்கல. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் தூரம் போனது அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது. ரொம்ப குட்டி வீடு தான். நீங்கள் பேசாமல் அந்த வீட்டு டோர்லாம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் உங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த வீட்டை சுற்றி பார்த்து, போதும் நமக்கு இந்த வீடு அதிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட பேக் சைட் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே பின்னாடி கொஞ்சம் எம்டி பிளேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ரிவரும் ஓடுது. நீங்கள் பாட்டு, பரவாயில்ல, புரோக்கர் ஏமாற்றிடுவான்னு நினச்சேன், ஏமாற்றலை. ஃபோட்டோவில் வீடியோலாம் காமிச்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வீட்டுக்குள்ளே வந்துடுறீங்க. அங்கே ஒரு ரூம் அண்ட் இன்னொரு ஹால் மாதிரி ஒரு பிளேஸ் அவ்வளோதான் இருக்குது. அந்த ஹால்லேயும் ஒரு ஓரமாக கிச்சன் மாதிரி செட்டப் பண்ண மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த ரூமில் போயிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த பெட்டில் படுக்கிறீங்க. படுத்துட்டு, அவ்வளோதான் ஏன், உன்னோட பாஸ்ட் எதையுமே இதுக்கப்புறம் நினைக்கவே கூடாது. எல்லோரும் அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்பை நீ தான் பார்க்க போகிற. இன்னிலேருந்து நீ புது ஒயன். இங்கே இருக்க யாருக்குமே உன்னை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ ஹாப்பியாக இரு அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே பேசி ரெடி பண்ணிக்கிறீங்க. அப்படியே தூங்கிடுறீங்க. உங்களை அறியாமையே நைட்டு எழுந்திரிக்கிறீங்க. பார்த்தா டைம் 12:30. நீங்கள் பாட்டு, 12:30 ஆடி பாவி, இவ்வளோ நேரமாடி தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு சமைக்க ஏதாவது இருக்கான்னு பார்க்குறீங்க. அங்கே ஒன்றுமே இல்லை. நீங்கள் கொண்டுட்டு வந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மட்டும் தான் உங்கள் பேக்லேருந்து எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ அதை மட்டும் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு ரிட்டன் தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் எழுந்திரிச்சு நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வரீங்க. அங்கே உங்கள் வீட்டு வாசலில் 2-3 முயல் குட்டியெல்லாம் ஓடிட்டுருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு குட்டி பையன் ஓடிட்டுருக்கு. அவனுக்கு ஒரு 4 இயர்ஸ் தான் இருக்கும். நீங்கள் அவனை பாட்டு, டேய் யாரா நீ, என் வீட்டில் என்னடா பண்ணிகிட்ருக்க? அவன் உங்களை பாட்டு, ஏய் நேற்று வந்தால் உன் வீடு ஆகிடுமா? நான் இங்கே தான் எப்போவும் விளாடுவேன். நான் விளாட்றதுக்கு தான் நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறான். நீங்கள் பாட்டு, ஆள் தான்டா குட்டியாக இருக்க, வாய் ஓவராக தான் இருக்குது. அப்படி தான் இருக்கும். என்ன ஓவராக பேசுனா எங்கள் மாமா கிட்டே சொல்லி வச்சுடுவேன், தெரிஞ்சுக்கோ. எங்கள் மாமா எப்படி இருப்பாரு தெரியுமா? இந்த ஊரே எங்கள் மாமா பார்த்தா பயப்படும். நீங்கள் அவனை பாட்டு, உங்கள் ஊரே பயப்படலாம், நான்லாம் பயப்பட மாட்டேன் சரியா? நெக்ஸ்ட் டைம் இங்கே இப்படி ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தேன், உன் முயல் அடித்து சூப்பு வச்சுடுவேன். அவன் உங்களை முறைச்சிட்டு ஒரு முயலை மட்டும் தூக்கிட்டு வேகமாக போகிறான். பின்னாடியே அந்த 2 முயலும் ஓடுது. நீங்கள் பாட்டு, ஓவராக தான் போகிறோமோ, போவோம், யார் கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக் எடுத்துகிட்டு வெளியே வரீங்க. பார்த்தா உங்கள் வீட்டு வாசலில் ஒரு பைக்கு, பக்கத்தில் ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் நிற்கிறது. அவருக்கு பக்கத்தில் இந்த குட்டி பையன் அதே மாதிரி கையில் ரேபிட் வச்சுட்டு நிற்கிறான். அந்த இன்னும் 2 ரேபிட்டும் பக்கத்தில் நிற்குது. நீங்கள் பாட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, வழி விடுறீங்களா, நான் வெளியே போகணும். அந்த குட்டி பையன் பார்க்குறா. அது ஜேகே தான். அவன் பாட்டு, நீ ஜேகே என்னடா பார்த்துட்டே நிற்கிற, இவ தான் இந்த மிரட்டுனா, என்னென்னு கேள்வி இவளை. அவன் உங்களை பாட்டு, ஹலோ என்ன, இங்கே விளையாடக்கூடாதுன்னு சொன்னீங்களாமே. இவன் டெய்லி இங்கே தான் விளாண்டுட்ருப்பான். இந்த வீடு ஏன் இவ்வளோ க்ளீனாக இருக்குது தெரியுமா? இவன் விளாட்றதுனால தான் நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். இவன் இங்கே தான் விளாடுவான், புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் டைம்லேருந்து இவனை இப்படிலாம் மிரட்டக்கூடாது. மிரட்டினேன் எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குது, அவுத்து விட்டுருவேன் அப்படின்றான். நீங்கள் பாட்டு, குடும்பமே மிரட்டுறதா செய்வேன் போல். என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. ஜிக்கின்ட்டு, சூப்பராடா,
நீ தான் மாமா மாசு அப்படிங்கிறான். ஜேகே வந்து சிரிக்கிறாரு. நீங்கள் வந்து அங்கே ஒரு ஸ்கூலில் தான் டீச்சர் வேலைக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அதுதான் கிடச்சிருந்துருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்கூலுக்கு போயிடுறீங்க. அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஆகிடுது. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10:00 போல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து முடிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்க போகும்போது தான் பார்க்குறீங்க, அந்த குட்டி பையனும் அங்கே தான் உட்காந்துருக்கான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க, உங்களை பார்த்துட்டு பயந்து ஒரு பையன் பின்னாடி போய் மறைஞ்சு உட்காந்துக்கிறான். நீங்கள் சிரிச்சுட்டு அட்டெண்டன்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க. ஸோ அன்றைக்கி கிளாஸ்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள் வீட்டு வாசலில் வந்து யாரோ கூப்பிட்ற மாதிரி சவுண்டு கேட்குது, மிஸ் மிஸ்ஸுன்னு. நீங்கள் வந்து வெளியே வரீங்க. பார்த்தா அந்த குட்டி பையனும் ஜேகேவும் தான் நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் பாட்டு, என்னடா இப்போ என்ன, நான் தான் உன்னை எதுவுமே சொல்லலையே, அப்புறம் எதுக்கு உங்கள் மாமா கூட்டிகிட்டு வந்து நிற்கிற? அந்த குட்டி பையன் வேகமாக வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கிறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க, என்ன பண்ணுறான் இவன்னு. அவன் வந்து ஜேகே பார்த்து, டி மாமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? நான் தான் அறியாத கால்னு தெரியாமல் வந்து அப்படி சொல்கிறேன்னா நீயும் லூசு பையன் மாதிரி வந்து சண்டை போடுவியா? மிஸ் கிட்ட சாரி கேளுடா, இல்லைனா மிஸ் என்னைய ஃபெயில் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறான். ஜேகே பாட்டு, குட்டி சாத்தான் வீட்டில் என்னென்னமோ சொல்லிச்சு, இங்கே என்ன வந்து இப்படி மாற்றி பேசுது அப்படின்னு பார்க்குறான். அந்த பையன்ட்டு, கேளுடா மாமா. ஜேகேன்ட்டு, சாரிங்க அப்படின்றாரு. நீங்கள் சிரிச்சுட்டு, என்னங்க அவன் என்ன சொன்னாலும் கேட்குறீங்க, காலைல அவன் சொன்னான்னு சொல்லி வந்து சண்டை போட்டிங்க, இப்போ என்னடானா இப்படி வந்து சாரி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜிகே வந்து ஸ்மைல் பண்ணிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, டேய் வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவனை தூக்கிட்டு வந்து கிளம்பிடுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஜேகே வந்து அவனை வீட்டில் விட்டுட்டு ரிட்டன் உங்ககிட்ட வராரு. நீங்கள் பார்த்து, என்னாச்சு, எதாவது சொல்லணுமா? ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் பேசலாமா? ஓகே அப்படின்றீங்க. ஜேகே வந்து ஓகே வாங்க பின்னாடி போகலாம் அப்படின்றாரு. நீங்களும் போகிறீங்க. 2 பேரும் வந்து அந்த ரிவர் பக்கத்தில் நிற்கிறீங்க. ஜேகே வந்து உங்களை பார்த்து, அவன் காலையில் கொஞ்சம் ஓவராக பேசிட்டான், இப்போ திருப்பி வந்து இப்படி பேசுகிறான்னு எல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்கள் வீட்டில் அவனுக்கு கொஞ்சம் செல்லம் ஜாஸ்தி. ஏன்னா குட்டி பையனில் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு தூக்கி வளர்க்குற குழந்தை அவன் தான், வளர்ந்த பின்னாடி. அதனால ரொம்ப செல்லம். அது எனக்குன்னா ரொம்ப ரொம்ப செல்லம். என்னை விட்டுட்டு இருக்கவே மாட்டான். நான் அவன் என்ன சொன்னாலும் கேட்பேனா, அதனால தான் காலையில் சண்டைக்கு கூட்டிகிட்டு வந்தான். இப்போ நீங்கள் அவன் மிஸ்ஸுன்னு தெரிஞ்சது வந்து சாரி கேட்க சொன்னான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சிரிச்சிட்டு தெரியுது அப்படின்றீங்க. ஜேகேன்ட்டு, அம்மா நீங்கள் என்ன ஊர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் பார்த்து, சாரி, நான் என்னோடய பாஸ்ட் எதையுமே இங்கே வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தான் இங்கேயே வந்தேன். அதனால் என்னால் அதெல்லாம் சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகேங்க, நோ ப்ராப்ளம். ஓகேங்க, இங்கே உங்களுக்கு எல்லாமே புதுசாக இருக்கும். எங்கேயாவது போகணும், இல்லை ஏதாவது வாங்கணும், அது மாதிரி ஏதாவது ஹெல்ப்லாம் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் தாராளமாக உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்றாரு. நீங்களும் ஓகேன்றீங்க. ஜேகே போயிடுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு போல் வெளியே வந்து அந்த ஸ்டெப்ஸில் வந்து உட்காந்துருக்கீங்க. அங்கே வெளியே வந்து குழந்தைங்கள்லாம் பேசி விளாண்டுறது, சண்டை போடுறது இதெல்லாம் இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த படிக்கட்டில் உட்காந்தே பார்த்துட்ருக்கீங்க. அந்த குட்டி பையன் வந்து உங்கள் வீட்டுக்கு வரான், ஜேகேவோட அக்கா பையன். நீங்கள் அவனை பாட்டு, என்னடா விளையாட போலையா, இங்கே வந்துட்டேன்? விளாண்டுட்டு தான் இருந்தேன், நீ தனியாக உட்காந்துருந்தியா, அதான் சரி உன் கூட கொஞ்சம் நேரம் உட்காரலாமேன்னு வந்தேன். ஓ அப்படிங்களா சார், உட்காருங்க உட்காருங்க அப்படின்றீங்க. அவனும் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு, அச்சிச்சோ ஒன்று நீ வா போன்னு பேசிட்டேன், சாரி மிஸ், நெக்ஸ்ட் டைம்லேருந்து மிஸ்னே சொல்கிறேன். நீங்கள் அவனை பாட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் ஒயன்னே கூப்பிடு. ஒயன்னே கூப்பிடலாமா? கூப்பிடு. ஓகே ஒயன் அப்படின்றா. நீங்கள் அவனை பார்த்து க்யூட்டாக இருக்கடா அப்படின்றீங்க. அவனும் வந்து ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் நைட்டு வந்து அவன் போயிடுறான். இப்படியே வந்து ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து வீக்கெண்ட், வீட்டுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வரீங்க. ஜேகேவும் அப்போ தான் வந்து இங்கேயும் கிளம்புறாரு. ஜேகே உங்களை பாட்டு, என்ன ஒயன் வெளியே போகிறீங்களா? ஆமாம், கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கணும், அதுக்காக தான் கிளம்பிட்டுருக்கேன். ஓ அப்படியா, வாங்கல, நானும் பக்கத்தில் சிட்டிக்கு தான் போகிறேன், உங்களை கூப்பிட்டு போகிறேன். இல்லை இட்ஸ் ஓகே, நான் பஸ்லேயே போய்க்கிறேன். அட வாங்க, எப்படி போனாலும் தனியாக தான் போகணும், நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றது. நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஜேகே அங்கே போனதுக்கப்புறமா நிறைய கடைக்கு கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் என்னென்ன வேணும்னு சொல்கிறீங்களோ அந்தந்த திங்ஸ்லாம் எங்கே விலை கம்மியாக கிடைக்குமோ அங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் ஜேகேவும் வந்து ஜாலியாக பேசிட்டு நிறைய திங்ஸ் வாங்குறீங்க. அந்த ஒரு நாள்லேயே நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாகவே ஆகிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்தே நீங்களும் ஜேகேவும் வந்து எங்கே போனாலும் ஒன்றா தான் வந்து போவீங்க. இந்த ஷாப்பிங்லாம் போகிற மாதிரி தான். டெய்லி நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது கூட ஜேகே வந்து குழந்தைய கூட்டிகிட்டு உங்கள் கூடவே வந்துடுவார். அவனையும் விட்டுட்டு உங்கள் கூடயும் பேசிட்டு வந்து உங்களையும் ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து வீட்டுக்கு வருவார். இந்த மாதிரி தான் உங்கள் டேஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் இப்படியே வந்து ஒரு 3 மந்த் ஆகிடுச்சு அந்த பிளேஸ்க்கு வந்து. இந்த 3 மந்தில் அந்த ஊரில் இருக்க எல்லாருமே உங்களுக்கு வந்து பழக்கமாயிட்டாங்க. அதுலேயும் ஜேகே ஃபேமிலி உங்களுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாங்க.
ஸோ இன்றைக்கி வந்து சண்டே. நீங்கள் வந்து மார்னிங் எழுந்துட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஜேகே வீட்டுக்கு தான் போகிறீங்க. அங்கே ஜேகே வந்து சோஃபாவில் படுத்துருக்காரு. குட்டி பையன் ஜேகே மேலே படுத்து வந்து விளாண்டுட்டு இருக்கான். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்கு தான் போகிறீங்க. அங்கே வந்து ஜேகேவோட அக்கா வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகேவோட மாமா வந்து ரூமில் இருக்காங்க. ஜேகேவோட பேரண்ட்ஸ் வந்து வேறு ஊரில் இருக்காங்க. ஜேகே அக்கா மேரேஜ் ஆகி இந்த ஊருக்கு வரவும் ஜேகேவும் அவங்க கூடவே வந்துட்டாங்க. நீங்கள் கிச்சனுக்கு போய்ட்டு அவங்க அக்கா கூட சேர்ந்து பேசிகிட்டே வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமா எல்லோரும் ஒன்றா உட்காந்து தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க. அந்த குட்டி பையன் வந்து உங்ககிட்ட வந்துட்டு, அயன் அயன், நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? சீக்ரெட்டா? ம் சரி சொல்லு. இச்சோ லூசு வயன், சீக்ரெட் சொல்கிறேன் இவ்வளோ பேர் இருக்கும்போது கேட்குற. அது சீக்ரெட், அப்புறமா சொல்கிறேன். நீங்களும் சிரிக்கிறீங்க. ஜிகேவோட பாட்டு, டீ மாமா கிட்ட சொல்லாமல் என்னடா சீக்ரெட் சொல்ல போகிற? அதெல்லாம் சீக்ரெட் மேம், அவங்ககிட்டயும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றான். ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போகலான்ட்டு வரீங்க. அவனை கொடுக்குன்னு ஓடி வரான் அவங்க கூடவே. நீங்கள் அவங்க சைஸுக்கு கீழே உட்காந்துட்டு, சொல்லு ஏதோ சீக்ரெட் சொல்லணும்னு சொன்னல அப்படின்றீங்க. அவன் திரும்பி பார்க்குறான். அங்கே தான் வந்து ஜேகே நின்றுட்டுருக்காரு. அவன் உங்கள் காது கிட்ட வந்துட்டு, என்ன சீக்ரெட் தெரியுமா? என்ன? நான் உன்னை லவ் பண்ணுறேன். என்ன? ஆமாம், கத்தாத. நான் உன்னை லவ் பண்ணுறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த ஜேகே கிட்ட சொன்னால் அவன் திட்டுவான். அதனால தான் உன்கிட்டயே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ச்சு உள்ளே ஓடுறான். நீங்கள் ஓடுறதையே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே வந்துட்டு, அவன் என்ன சொன்னான்? ஒன்றும் இல்லை, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிடுறீங்க. இப்படியே வந்து கொஞ்சம் டேஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜேகே வந்து அங்கேயே தான் உள்ளூர்லேயே ஒரு ஷாப் வச்சுருப்பார். ஸோ அங்கே தான் அவரும் வந்து எல்லா ஒர்க்கும் பார்த்துட்ருப்பாரு. இன்றைக்கி வந்து நீங்கள் ஈவினிங் போல் ஸ்கூல் முடிஞ்சு நடந்து வரீங்க. ஜேகே வந்து அது ஷாப்பை வந்து அங்கே வேலை செய்கிறவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு அவரும் வந்து உங்கள் கூட நடந்து வராரு. நீங்கள் ஜேகே பாட்டு, ஆமாம் இந்த ஊரில் எல்லாருக்குமே என்னை பிடிக்க, எல்லாருமே என்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் நீயே எப்போ பாரு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு என் கூடவே இருக்க. இப்போ கூட ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு நானே போய்க்குவேன், வீட்டிலேருந்து ஸ்கூல் கூட நானே போய்க்குவேன். ஆனால் ஏன் நீ என் கூடவே வர? ஜேகே உங்களை பாட்டு, தெரியலை, ஐ திங்க் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜேகே பாட்டு, என்னடா இவ்வளோ ஓப்பனாக சொல்கிற? இதில் மறைக்க என்ன இருக்குது? இது என்னோடய ஃபீலிங்ஸ், எனக்கு தோன்றதை நான் சொன்னேன், அவ்வளோதான் அப்படின்றாரு. நீங்கள், வில்லேஜ் பாய் ரொம்ப வெக்கப்படுவேன்லாம் நினச்சேன், ஆனால் இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறா அப்படின்றீங்க. ஜேகே சிரிச்சிட்டே, ஹே நான் ஒன்றும் வில்லேஜ் பாய்லாம் கிடையாது சரியா, நான் சிட்டியில் இருந்தால் தான். இங்கே இப்போ எங்கள் அக்கா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஒரு 4 இயர்ஸோ 5 இயர்ஸ் தான் இருக்கும் நான் இங்கே வந்து அப்படின்றாரு. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு பெருசாக கண்டுக்கல, அப்படியே தான் போகிறீங்க. நீங்கள் வீட்டில் போய்ட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி லோன்லியாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. பட் ஜேகேவே இப்போ உங்கள் கூட உங்கள் வீட்டில் தான் சும்மா உட்காந்துருக்காரு. பட் அவர் மொபைலை பார்த்துட்ருக்காரு, நீங்கள் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஜேகே பாட்டு, நீ உங்கள் கடைக்கு போகலையா? போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து உங்கள் பேரண்ட்ஸோட ஃபோட்டோலாம் பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே எந்திச்சு வெளியே வரலான்னு சொல்லிட்டு வரும்போது தான் பார்க்குறாரு. ஸோ அவர் அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, என்னாச்சு? ஓ பேரண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறியா என்ன? நீங்கள் ஜேகே பாட்டு, ஆமாம் இங்கே வந்து நான் இத்தனை மாதம் ஆயிடுச்சு. ஆனால் நீ என்கிட்ட என் பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? நான் ஏன் இங்கே வந்தேன்? ஏன் தனியாக இருக்கேன்? ஏன் இங்கேருந்து ஒரு நாள் கூட வெளியே எங்கேயுமே போகவே இல்லை? ஏன் இதெல்லாம் கேட்கவே இல்லை? அவர் உங்களை பாட்டு, அதெல்லாம் சொல்லணும்னு நினச்சிருந்தா நீ ஏன் சொல்லியிருப்ப. நீ அதெல்லாம் சொல்ல வேணான்னு நினைக்கிற போல். அதான் சரியாக உன்னை கஷ்டப்படுத்தணுமே தான் அப்படின்றாரு. நீங்கள் ஜேகேயோட கையை பிடிச்சிட்டு, நான் சொல்கிறேன் நீ கேளு அப்படின்றீங்க. ஜேகே ஓகேன்றாரு. நீங்கள் ஜேகே பாட்டு, இங்கே வந்தப்போ இந்த பாஸ்ட் பற்றியெல்லாம் யார்கிட்டையுமே பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டேன். ஏன்னா நான் இதெல்லாம் சொன்னேன்னு வையன், இதெல்லாம் எல்லார் லைஃப்லேயும் நடக்கிறது தானே. நீ ஏன் இதுக்காக இவ்வளோ ரியாக்ட் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கேன்னு தான் நீ கேட்ப அப்படின்றீங்க. ஜேகேன்ட்டு, அப்படிலாம் கேட்க மாட்டேன், நீ சொல்லு அப்படின்றாரு. நீங்கள் ஜேகே பாட்டு, என் ஃபேமிலி ரொம்ப அழகான ஃபேமிலி தான், ரொம்ப க்யூட்டாக இருக்கும், எல்லா விஷயமுமே கிடைக்கும், என்ன ஆசைப்பட்டாலும் கிடைக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன். காலேஜ் படித்த வரைக்கும் பெருசாக கஷ்டம்லாம் எதுவுமே பட்டதே கிடையாது. பட் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா வீட்டில் வந்து அலைன்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. எனக்கு என்னமோ பிடிக்கவே இல்லை. எனக்கு ஏன் பிடிக்கலன்னுலாம் தெரில. பையனை பிடிக்கலையா இல்லை மேரேஜ்லேயே இன்ட்ரெஸ்ட் இல்லையாங்கிறதே எனக்கே தெரியவே இல்லை. பட் ஒரு கட்டத்தில் ஸ்டார்டிங்கில் விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ண விஷயமா போக போக ரொம்ப சீரியஸ் ஆக்கிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் ஹேண்டில் பண்ணவே முடியலை. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு தோணுச்சு. நான் கேட்டேன். எங்கள் வீட்லேயும் ஓகே சொன்னாங்க. பட் இந்த சொந்தக்காரங்க வாயெல்லாம் அடக்க முடியாதுல்ல, அதனால தான் என் அப்பா அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டு நான் வந்துட்டேன் இங்கே அப்படின்றீங்க. ஜிகே ஓ ஓகே அப்படின்றாரு. நீங்கள் என்னடா இவ்வளோதான் ரியாக்ஷனா? வேறு என்ன சொல்லட்டும்? உன் லைஃப்பை கொஞ்ச நாள் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழ்ந்து பார்க்கணுன்னு வந்திருக்க, அது நல்ல விஷயந்தான்.
ஹாப்பியாக இரு அப்படின்றாரு. நீங்கள் ஜேகே பாட்டு சரி ஈவினிங் விளையாட்டுக்கு தானே என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஜேகே எழுந்திரிச்சிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே ஜேகேவே பார்க்குறீங்க. அவர் உங்கள் வீட்டு கேட் கிட்டே போயிட்டு அப்படியே டேர்ன் பண்ணிட்டு விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை, நான் சீரியஸாக தான் சொன்னேன், உண்மையாகவே உன்னை லவ் பண்ணுறேன், இந்த லைஃப்பை உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நீங்கள் அப்படியே பிளாங்காக பார்த்துட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் வீட்டுக்குள்ளே போயிடுறீங்க. நைட் உங்களுக்கு சாப்பிட கூட தோணல. அப்படியே பெட்டில் பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க ஜேகே சொன்னது. அப்புறம் ஜேகே உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அன்றைக்கி நைட் வந்து அப்படியே போயிடுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் நீங்கள் வந்து எழுந்திரிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி வரீங்க. ஜேகே வரல. அந்த குட்டி பையன் மட்டும் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பாட்டு எங்கடா உங்கள் மாமா? மாமா தூங்குறான். இன்னமுமா? ம் என்ன உன் கூட போக சொன்னாங்க மம்மி. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போயாதீங்க. ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு வரும்போதும் நீங்கள் தான் அவனை கூட்டிகிட்டு வரீங்க. ஜேகே வரவே இல்லை. உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. நீங்கள் அதுக்கப்புறமா அங்கே ஷாப்பில் போய் பார்க்குறீங்க. ஜேகே வந்து ஷாப்புக்கும் வரலன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே வீட்டுக்கு போகிறீங்க. ஜேகே வந்து ரூமில் படுத்து மூவி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வேகமாக அந்த ரூம்குள்ளே போயிட்டு கதவை வந்து சாத்திடுறீங்க. ஜேகே அப்படியே உங்களை நிமிர்ந்து பார்த்துட்டு எதுவுமே பேசல, படுத்திருக்காரு. நீங்கள் பாட்டு டேய் ஒரு பொண்ணு ஒரு ரூம்குள்ளே வந்திருக்கேன், நீ பாட்டுக்கு அப்படியே படுத்தே கிடக்க எருமை மாதிரி, என்ன இதுன்னு ஏதாவது கேட்குறியாடா? என்ன கேட்கணும்? அதான் வந்துட்டல சொல்லு. நீங்கள் பாட்டு இங்கே பாரு ஜேகே, நான் பாட்டுக்கு நல்லா இருந்தேன், நீ பாட்டுக்கு லவ் பண்ணுற அது இதுன்னு சொல்லி கிளப்பி விட்டுட்ட. என்னால் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே முடியலை தெரியுமா? நான் நைட்டு சாப்பிட்ட கூட இல்லை. ஜேகே பாட்டு ஏன்டே சாப்பிடாம இருக்க? டேய் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ ஏன் சாப்பிடலன்னு கேட்டுட்ருக்க? ஜேகே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு உட்கார். நீங்களும் வந்து உட்காதீங்க. ஜேகே அப்படியே உங்களை ஐசியே பார்க்குறாரு. நீங்கள் பாட்டு என்ன? நான் சொன்னது உண்மை தான். நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் நீ எனக்கு எஸ் சொல்கிற வரைக்கும் நான் சிங்கிளாகவே வெயிட் பண்ணுவேன் அப்படின்றாரு. நீங்கள் பாட்டு சரி என்னை லவ் பண்ணுற ஓகே, என் பேர் தெரியும், நான் எப்படின்னு தெரியும், என் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கொஞ்சம் தெரியும், இதை வச்சுட்டு எப்படி என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஒருவேளை நான் பொய் சொல்லியிருந்தா இத்தனைக்கும் நான் வந்து 1 வருஷம் கூட ஆகலை அப்படின்றீங்க. ஜேகே பாட்டு ஒருத்தரை பார்த்தாலே தெரியும் அவங்க உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்னு. எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எவ்வளோ பேடாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய பேட் கேர்ளாக இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐ லைக் பேட் கேர்ள்ஸ் அப்படின்றாரு. நீங்கள் ஜேகே போட்டு அடிக்கிறீங்க. அது சிரிச்சிட்டு சரி சொல்லு, எஸ்ஸா எஸ்ஸா? டேய் எஸ்ஸா நோவா என்னடா கேட்கணும், நீ என்ன எஸ்ஸானே கேட்குற? அதெல்லாம் மற்றவங்களுக்கு தான், என்கிட்ட எஸ் மட்டும்தான் வரணும். நீங்கள் சிரிச்சுட்டே ஜேகே வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரும் ஹக் பண்ணிட்டு இதை எஸ்ன்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோ எஸ்ன்னே எடுத்துக்கோ அப்படின்றீங்க. ஜேகேவும் சிரிக்கிறாரு. நீங்கள் ஜேகே பாட்டு நியூவாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் இங்கே வந்தேன், ஆனால் இங்கே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு நியூ லைஃப் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஜேகேவும் நீங்களும் அப்படியே வந்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. உங்களுக்கு ஜேகே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே பிடிச்சிருந்துருக்கும். பட் அதுக்கப்புறம் போக போக ஜேகே உங்ககிட்ட பேசுறது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு நீங்கள் வந்து ஜேகேவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. ஜேகேவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மேலே ஃபால் ஆகி உங்கள் மேலே வந்து லவ் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து இப்போ லவ் பண்ணுறது தெரிய ஆரம்பிச்ச பின்னாடி வீக்லி ஒன்ஸ் வந்து வெளியே போகிறது, மூவி போகிறது, சும்மா வெளியே சிட்டிக்கு போய் பார்க் போகிறது, அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு சொல்லி 2 பேரும் ஃபுல்லாக வந்து லவ் லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே நீங்கள் இந்த வில்லேஜ்க்கு வந்து ஒரு 6 மந்த் ஆகிடுச்சு. ஒரு நாள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. பட் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. நீங்கள் மார்னிங் தூங்கி எந்திரிக்கிறீங்க. பார்த்தா உங்கள் வீட்டு வாசலில் வந்து யாரோ டோரை வந்து தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, உங்கள் அம்மா அப்பா நிற்கிறாங்க. நீங்கள் ஓடி போய் அவங்க 2 பேரையும் ஹக் பண்ணுறீங்க. இதை வந்து ஆப்போசிட்டில் நின்று ஜேகே வந்து பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஜேகே பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க, அவரும் ஸ்மைல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக பேசிவிட்டு அது மாதிரி தான் இருக்கீங்க. ஆஃப்டர்நூன் போல் ஜேகேவோட அக்கா, குழந்தை, அவங்க மாமாலாம் வந்து உங்கள் வீட்டுக்கு வராங்க. ஜேகே வந்து கொஞ்சம் லேட்டாக வராது. எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஈவினிங் போல் உங்கள் அப்பா அம்மாலாம் கிளம்பிடும்னு முதலே சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து அந்த ரிவர் சைடு வந்து போய் உட்காந்துருக்கலான்னு சொல்லிட்டு அங்கே தான் உட்காந்துருக்கீங்க. ஜேகேவோட அக்கா வந்து உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அவங்கள பாட்டு எனக்காச்சு கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியாவையும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்து உள்ளே போயிடுறீங்க. ஜேகே அக்கா வந்து உங்கள் அம்மா பாட்டு இப்படி டக்குன்னு கேட்குறேன்னே என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, என் தம்பி இது படிச்சிருக்கான், இது மாதிரி இங்கே ஷாப் வச்சுருக்கா அப்படிலாம் ஜேகே பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கு வந்து ஒன்றுமே புரியல. உங்கள் அப்பான்ட்டு ஓகேம்மா இருக்கட்டும், நீ ஏன் உன் தம்பி பற்றி இப்போ எங்ககிட்ட சொல்லிட்டுருக்க?
ரீசன் இருக்குது அங்கிள். என் தம்பிக்கு உங்கள் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் பொண்ணுக்கும் என் தம்பியை பிடிக்கும். 2 பேருமே லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதான் என் தம்பிக்கு மேரேஜ் பண்ணலான்னு எனக்கு ஒரு தாட். என் அப்பா அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் கரெக்டாக தண்ணி கொண்டுட்டு வந்துடுறீங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பா உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உங்களுக்கு என்னன்னே புரியல. ஜேகேயோட அக்கான்ட்டு சரி வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிடுறாங்க. நீங்கள் பாட்டு என்னம்மாச்சு இதான் சொல்லிட்டியா என்ன? ஏய் நான்லாம் ஒன்றும் சொல்லலடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை எழுந்துச்சி வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. நீங்களும் வந்துடுறீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு ரூமில் போய் படுத்துருக்காரு. நீங்களும் உங்கள் அம்மாவை மட்டும் வெளியே அந்த ஹாலில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பாட்டு அந்த பையனை எத்தனை வருஷமாக லவ் பண்ணுற? அவனுக்காக தான் கல்யாணம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இங்கே வந்தியா என்ன? அம்மா லூசா நீ லவ் பண்ணுற மாதிரி இருந்தால் முதலே சொல்லியிருந்திருக்க மாட்டேன். அவன் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பழக்கமே. லவ் இப்போ தான் சொல்லிக்கிட்டோம் அப்படின்றீங்க. உங்கள் அம்மா பாட்டு அந்த பொண்ணு இருந்தால அந்த பையனோட அக்கா. ஆமாம், அவள் அந்த பையனுக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டா. அதுக்கப்புறம் தான் அவங்க அமைதியாக எழுந்துச்சி போயிட்டாங்க. நாங்களும் உள்ளே வந்துட்டோம். அப்பாவும் அதுக்கப்புறம் தான் பேசவே இல்லை அப்படின்றாங்க. நீங்கள் பாட்டு ஷோ இது நானே முதலே சொல்லியிருந்துருக்கணும், பட் சாரிம்மா அப்படின்றீங்க. உங்கள் அம்மா சிரிச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் அப்பா இப்போ கொஞ்ச நேரம் கோவமாக இருப்பார், அப்புறம் மறந்துடுவார். எப்படியும் கல்யாணம் பண்ண போகிறது தானே, உனக்கு பிடிச்ச பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுன்னு நினச்சிட்டு இருந்தோம். உனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தன் கிடச்சிட்டான் போலவே அப்படின்னு சிரிக்கிறாங்க. நீங்களும் உங்கள் அம்மா வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. சரி அப்புறம் என்ன, அவங்க பேரண்ட்ஸே வர சொல்லு, கல்யாணத்தை பற்றி ஒரு நாள் நம்ம வீட்டில் வச்சு பேசுவோம். அதுக்கப்புறம் நீ அங்கே வந்துடு சரியா அப்படின்றாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பாட்டு அங்கே வந்துடா, இங்கேயே தான் இருப்பேன், எல்லா ஏற்பாடும் பண்ணுங்கள். கல்யாணத்தப்போ வந்து நானும் ஜேகேயும் கல்யாணம் பண்ணிட்டு திருப்பி நாங்கள் இங்கேயே வந்துடுறோம். எனக்கு இந்த வீட்டில் இருக்க தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றீங்க. உங்கள் அம்மா அடி பாவி 6 மாதம் தாண்டி இங்கே இருந்த. ஆமாம் என்ன பண்ணுறது, எனக்கு இங்கே தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றீங்க. ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் 3 மந்த் உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் ஹெட்செட் போடலன்னா பரவாயில்லை, இதுக்கப்புறம் ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஏன்னா குட்டி குட்டி ரொமான்ஸ் வைக்க போகிறேன். இன்றைக்கி வந்து உங்கள் 2 பேர்த்தோட வெட்டிங் நைட். நீங்கள் இருந்தீங்களே அந்த வில்லேஜில், அந்த வீட்டில் தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்போ உங்கள் வீட்டில் வந்து நீங்களும் ஜேகேவும் மட்டும்தான் இருக்கீங்க. 2 பேருமே அந்த ஹாலில் தான் உட்காந்துருக்கீங்க. சும்மா மூவி பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே உங்களை பாட்டு ஏய் ஒய்யன் இன்றைக்கி நமக்கு வெட்டிங் நைட்டு, நீ எப்படி உட்காந்து மூவி பார்க்க வச்சிட்ருக்க? அட பேசாமல் இரு ஜேகே, மூவி பார்க்கலாம் அப்படின்றீங்க. ஜேகே வந்து உங்களை பாட்டு வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்கள் கையை பிடிக்கிறாரு. உங்கள் கை செம்ம சில்லுன்னு இருக்குது. ஒரு பாட்டு ஏய் ஃபேன் தாண்டி ஓடுது, ஏசி கூட இல்லை, அதுக்கே நீ உங்கள் கை இவ்வளோ சில்லுன்னு இருக்குது அப்படின்றாரு. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கையை விடு, உனக்கு தூக்கம் வந்தால் நீ போய் தூங்கு, நான் அப்புறமா வரேன். எதே அப்புறம் வரியா? ஏய் உன்னை விட்டுட்டு நான் மட்டும் இப்படி போய் தூங்கட்டும், அப்போது இங்கே உட்காந்துரு அப்படின்றீங்க. ஜேகேக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் வந்து நர்வஸாக இருக்கீங்க, உங்களுக்கு பயத்தில் தான் அப்படி இருக்குன்னு. ஸோ அவர் வந்து எந்திச்சு டிவி ஆஃப் பண்ணுறாரு. நீங்கள் பாட்டு என்ன ஜேகே உன் பிரச்சனை? எனக்கு பிரச்சனை இல்லடி, உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அப்படியே பிரைடல் ஸ்டைலில் வந்து தூக்கிடுறாரு. நீங்கள் ஜேகேவே பார்க்குறீங்க. அவர் உங்களை பாட்டு நீ ரொம்பலாம் பயப்படாத செல்லம், ஐ வில் பி ஜென்டில். உங்களுக்கு அப்படியே ஷை ஆகிடுச்சு. நீங்கள் ஜேகேயோட நெக்கு கிட்டே வந்து உங்கள் ஃபேஸை வச்சு மறைச்சிக்கிறீங்க. ஜேகே அப்படியே வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் உட்கார்றது, அவரோட லேப்பில் வந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஜேகே அப்படியே வந்து உங்கள் ஹிப்பை சுற்றி கையை வந்து பிடிச்சிருக்காரு. நீங்கள் வந்து ஜேகேயோட நெக்கை சுற்றி பிடிச்சிருக்கீங்க. ஜேகே அப்படியே பாட்டு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்க கூட இவ்வளோ வைக்கப்பட மாட்டாங்கடி, லவ் மேரேஜ் பண்ணிட்டு நீ என்னமோ இப்படி வைக்கப்பட்டுருக்க. லவ் பண்ணோம் தான், கையை பிடிச்சி வந்ததை தவிர வேறு ஒன்றும் பண்ணலல்ல, அப்புறம் இந்த பயம்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் இதுவும் நல்லா இருக்குது பார்க்க. லாஸ்ட் வரைக்கும் எப்படியே என்ன அதெல்லாம் தெரியாது எனக்கு அப்படின்றீங்க. ஜேகே சிரிச்சுட்டே வந்து உங்கள் சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அதை வைப் பண்ணுறீங்க. ஒரு பாட்டு என்னடி அது சாரி சீக்ஸ்லலாம் கிஸ் வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல, அதான் ஒரு மாதிரி இருக்கும். இன்னொரு டைம் நான் கிஸ் பண்ணும்போது இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 கையும் எடுத்து வந்து பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் பாட்டு என்னடா பண்ணுற, இதுக்கப்புறம் வைப் பண்ண மாட்டேன், விடு முடியாது, நீ சொல்கிறதெல்லாம் இதுக்கப்புறம் நான் நம்புறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் நெக்கை வந்து ஹோல்ட் பண்ணி உங்கள் லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ கிஸ் பண்ணவும் ஜேகே அப்படியே வந்து கையை விட்டுறாரு. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஜேகே உங்களை வந்து அப்படியே பெட்டில் வந்து படுக்க வச்சிடுறாரு. படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே வராது. நீங்கள் அப்படியே ஜேகே ஐஸே பார்க்குறீங்க. அவர் உங்கள் ஐஸை பார்த்து ரொம்பலாம் பயப்படாது, நான் தான் சொன்னேன்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில், உங்கள் ஐஸில், நோஸில், சீக்ஸ்லன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக கிஸ் பண்ணிட்டே வராது. உங்கள் லிப்ஸில் மட்டும்
ரொம்ப அழுத்தி கிஸ் பண்ணுறாரு. அப்படியே உங்கள் நெக்கு கிட்ட வந்து கிஸ் பண்ணி சக் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நீங்கள் ஜேகே வந்து புஷ் பண்ணுற மாதிரி பிடிச்சிருக்கீங்க. பட் அவர் ஒரு இன்ச் கூட அசையவே இல்லை. ஜேகே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வராரு. ஸோ அப்படியே அந்த நைட் வந்து ரொமான்டிக் நைட்டாக முடிஞ்சிருது. இதுக்கு மேலே நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் ஆகிட்டனால எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஸோ அப்படியே வந்து உங்கள் லைஃப்பை வந்து ஜேகே கூட ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. 1 இயரில் வந்து ஜேகே மாதிரி க்யூட்டாக ஒரு கேர்ள் பேபி வந்து உங்களுக்கு பிறந்துட்டா. ஸோ ஒரு க்யூட்டான ஃபேமிலியாக, ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக உங்கள் லைஃப் வந்து லீட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஹாப்பி என்டிங். ஐ ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நான் மிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கடா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.